இன்றைக்கு மார்கழி 4ஆம் நாள். திருப்பாவையின் 4வது பாடலான ஆழிமழை கண்ணா பாசுரத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நேத்து மழை வந்தா நாடு செழிக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டாள் நேரடியாவே அந்த மழை தெய்வம் கிட்ட, அதாவது வருண பகவான் கிட்ட பேசுறாங்க. ஆண்டாள் மழைக்கு ஒரு புது இலக்கணமே வகுக்கிறாங்க. நீ கடலுக்குள்ள புகுந்து தண்ணீரை எல்லாம் முகர்ந்து சும்மா கஞ்சத்தனம் பண்ணாம ஊரே செழிக்கிற மாதிரி மழையை கொட்டுன்னு கட்டளையிடுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அந்த கார்மேகம் எப்படி இருக்கணுமா தெரியுமா? நம்ம ஊழி முதல்வனான கண்ணனோட உடல் நிறம் மாதிரி கருத்து திரண்டு இருக்கணுமா. வானத்தில் மின்னல் வெட்டுறது கண்ணன் கையில் சுத்துற சக்கராயுதம் மின்னற மாதிரி இருக்கணுமா. வானத்தில் இடி இடிக்கிறது அவன் ஊதுற வலம்புரி சங்கு அதிர்ற மாதிரி இருக்கணுமா. மழை சரம் சரமாக கொட்டுறது அவன் கையில் இருக்கிற சாரங்கம்ங்கிற வில்லில் இருந்து அம்பு பாயிற வேகத்தில் இருக்கணுமா. இப்படி கண்ணனுடைய அருளை போலவே மழையும் தயங்காம பெய்யணும்னு ஆண்டாள் வேண்டிக்கிறாங்க. சரி, பூஜை பண்ண கையில் பூ இல்லை, தீர்த்தம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? அதெல்லாம் இல்லாமலேயே கண்ணனை எப்படி சுலபமாக வணங்கலான்னு ஆண்டாள் நாளைக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறாங்க. அது என்ன, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய.